ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம குயின் ஆஃப் டியர்ஸோட 8வது பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ போன பார்ட்டில் இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்களுக்கு இருக்கிற அந்த மெமரி லாஸால் அப்படியே மறந்து போய் ஒரு தனி காட்டுக்குள்ளே இருப்பாங்க. அப்போ நம்ம ஹீரோ வருவார். தெரியாமல் இங்கே வந்துட்டேன், எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரில அப்படிங்கிற மாதிரிலாம் சென்டிமெண்ட்டாக சொல்லும்போது நம்ம ஹீரோவால் அதை பார்க்கவே முடியாது, தாங்கிக்கவே முடியாது. இவளுக்கு அந்த இஷ்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிவியர் ஆகிட்டு போகுது அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. இப்போ போய் ஹக் பண்ணுவார். ஸோ இதோட முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோட ஸ்டார்டிங் சீனில் அந்த மாதிரி நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு இப்போ ரெண்டு பேருமே சைக்கிள்ல வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ கேட்கறாரு, எதனால நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லும்போது, உங்க அப்பா எலெக்ஷன்ல நிக்கிறதா உன்னோட அக்கா இருக்காங்களா, ஸோ அவங்க என்கிட்ட கேட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஹெல்ப் கேட்டிருந்தாங்க. ஆப்போனன்ட் பார்ட்டி வந்து ஒரு ஹோட்டல்ல வச்சிருக்கிறனால அவன் வந்து ஆஃப் பிரைஸுக்கு எல்லாத்தையும் கொடுத்து ஓட்டு கலெக்ட் பண்ணிட்டு இருந்தான். ஸோ இந்த மாதிரி சில்லி காரணத்துக்கு நம்ம அப்பா எப்படி தோத்து போக என்னால் விட முடியும், ஸோ அதனாலதான் மொத்தமா கிளம்பி வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோவும் சிரிக்கிறாரு. இப்போ ரெண்டு பேர் அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ அதே மாதிரி இந்த சைட்ல நம்ம ஹீரோயினை காணோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ஃபேமிலியா அந்த கொற்ற மலையில தேடிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தேடிக்கிட்டே நம்ம ஹீரோ இருக்கிற அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே நம்ம ஹீரோயின் பார்த்து செம்மையா ஷாக் ஆயிடுறாங்க. சரி, நம்ம ஃபேமிலி கூட நமக்கு ஒண்ணுனா கஷ்டப்பட மாட்டாங்க, ஆனா நம்ம காணோன்னு தெரிஞ்சோடனே ஒட்டுமொத்த ஃபேமிலியே இந்த மலையில எனக்காக வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஃபீல் பண்ணிருக்காங்க. இவங்களுக்கும் நல்ல வேலை மருமக கிடைச்சிட்டா அப்படின்னு இவங்களும் சந்தோஷப்படுறாங்க. இப்போ அடுத்த சீன்ல நம்ம ஹீரோவோட ரூம்ல தான் ரெண்டு பேரும் உட்காந்துருக்காங்க. ரெண்டு பேரும் இப்படி தனியா உட்காந்துருக்கு ரொம்பவே ஆக்வர்டா இருக்கு. ஸோ இப்படி உட்காந்துருக்கும் போது எங்க போனோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த ஃபேமிலியும் அந்த டோர் கிட்ட நின்று கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோவோட அம்மா வந்து இவங்களை தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்த பேரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் எனக்கு ஏர் ட்ரையர் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, என்கிட்ட பழசு ஒன்று இருக்கு, ஆனா அது ஒர்க் ஆகும் என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுக்குறாரு. அது பார்த்தா ஒர்க்கே ஆக மாட்டேங்குது. இப்போ நம்ம ஹீரோ வந்து இல்ல அது இங்க தட்டினா தான் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயினோட அந்த ஹேரை ட்ரை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஹீரோவோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பாக்குறதுக்கு டிவோர்ஸ் வாங்குற மாதிரிலாம் தெரியல, ரொம்பவே சந்தோஷமா தான் இருக்காங்க. ஸோ இதை பத்தி யாருமே அவங்க கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோட அப்பா வந்து ஒரு மாதிரி மூஞ்சி கொண்டு போகுது. ஏன் அப்படின்னு பார்த்தா அவர் வந்து அவரோட ஊர்லயே பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி என்னோட பையன் டிவோர்ஸ் வாங்குறதா இருக்கான்னு சொல்லியிருப்பாரு. இப்போ அவங்க அம்மாவும் போட்டு திட்டுறாங்க, எதுக்காக சொன்னீங்க அப்படின்னு. இப்போ அவரும் வேகமா போயிட்டு அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, இந்த மாதிரி என்னோட பையன் வந்திருக்கான், அவன் ஊர்ல இருந்து போற முடியும், இந்த மாதிரி டிவோர்ஸ் மேட்டரை அவங்க கிட்ட தெரியக்கூடாது, இப்போ என் பையன் டிவோர்ஸ் வாங்குறதா இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் யார்ட்டையும் சொல்லல, ஆனா நான் எங்க அம்மாட்ட தான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்க அம்மா வந்து ஆல்ரெடி மெமரி லாஸ் தான், ஸோ அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருக்காது, நான் தான் அவங்க பையன் கூட அப்பப்போ மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ அவங்க அம்மாவை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா வந்து நம்ம ஹீரோவோட அப்பாவை பார்த்துட்டு அவங்களோட புருஷன் நினைச்சிட்டு, எங்க எதுக்காக வீட்டுக்கு வரல, இவ்வளோ நேரம் எந்த பொண்ணு வீட்டில் போய் படுத்திருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க. இப்போ இங்க நம்ம ஹீரோ கேட்கறாரு, நீ சாப்பிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, இல்ல நான் ஃபுல்லா சாப்பிட்டேன், எனக்கு பசிக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்றாங்க. இங்க வந்து நம்ம ஹீரோயினோட அம்மாவையும் ஹீரோயினோட தங்கச்சியும் காமிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட ஹஸ்பண்டோட ஊருக்கு போயிட்டு இந்த மாதிரி ஸ்பீச் கொடுத்தது, இந்த மாதிரிலாம் பண்ணது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து சோசியல் மீடியால அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து இந்த தம்பி வந்து அவங்க அம்மாட்ட காமிச்சிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயினுக்கு ராஜ விருது போட்டிருப்பாங்க. ஸோ அதையும் நம்ம ஹீரோயின் சாப்பிட முடியாம சாப்பிட்டுட்டு இருந்திருப்பாங்க. அது எல்லாத்தையுமே வீடியோல இவங்க அம்மா பார்த்துட்டு, இவளுக்கு அங்கே இருக்கவே பிடிக்கல, அப்புறம் எதுக்கு இவன் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கணும், அவ மூஞ்ச பார்த்தாலே எனக்கு தெரியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோவும் நம்ம ஹீரோயினோட காலில் இருக்கிற காயத்தையும் கையில் இருக்கிற காயத்தையும் பார்த்து ரொம்பவே கஷ்டப்படுறாரு. இப்போ காலில் இருக்கிற காயத்துக்கு பேண்டேஜ்லாம் போட்டு விடுறாரு, கையில் இருக்கிற காயத்துக்கும் மருந்து போட்டு விடுறாரு. ஸோ இப்படியே போட்டு விட்டுட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ அப்படியே கிஸ் பண்றதுக்காக நம்ம ஹீரோயின் பக்கத்துல போகும்போது நம்ம ஹீரோயின் அப்படியே கண்ணை மூடிக்கிறாங்க. இப்ப டக்குன்னு பார்த்தா அங்க இருந்து கதவை திறந்துட்டு வெளியே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் கண்ணை திறந்து பார்த்தா எங்க இவன் போனா அப்படின்னு தேடிட்டு இருப்பாங்க. இப்ப வெளியே வந்து நம்ம ஹீரோவும், சே நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன், நான் இப்ப எதுக்கு போய் அவளை கிஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் நான் பண்ணவே மாட்டேன், எனக்கு என்னாச்சு அப்படின்னு பேசிட்டு, ஐயோ நான் வேற அவளை தனியா விட்டுட்டு வந்துட்டேன், தனியா விட்டா அவ பயந்துருவா, நான் திரும்ப போகணும் அப்படின்னு சொல்லி போகும்போது, சே ஒரு நிமிஷம் நில்லு, எதுக்காக போகணும், இப்ப போய் நான் என்ன பண்ண போறேன், அவளுக்கு என்ன ஹெல்ப் பண்ண போறேன், என்னால அவளுக்கு என்ன நடக்க போகுது, நான் போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அண்ணன் இருக்கார்ல, சோ அவரோட கடைக்கு வந்துருவாரு. இப்ப அவரும் பாத்தீங்கன்னா, எதனாலடா இங்க வந்த, நீ உன்னோட ரூமுக்கு போ அப்படின்னு சொல்லும்போது, இல்ல என்னால போக முடியாது, சோ அதுக்காக தான் நான் இங்க வந்தேன், ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ குடிக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப அவங்க அண்ணனும் சொல்றாரு, இங்க பாடுறா, நீ இவ்வளவு குடிச்சேன்னா கண்டிப்பா நீ ரூம்ல போய் ஏதோ ஒரு கலாட்டா பண்ணுவ, நீ அளவா குடிச்சிட்டு போனீங்கன்னா எந்த பிரச்சனையும் வராதுன்னு சொல்லும்போது, இல்ல நான் அளவா குடிச்சனாதான் எனக்கு தெரியாம ஏதோ ஒன்று பண்ணிடுவேன், ஸோ அதனால ஃபுல்லா குடிச்சிடுறேன், அப்படியே குடிச்சு நான் இங்க மட்டையாயிட்டேன் அப்படின்னா தயவு செஞ்சு என்னை ரூமுக்கு மட்டும் எடுத்துட்டு போக மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணு அப்படின்னு சத்தியம்லாம் வாங்கிக்கிறாரு. இப்போ எங்க நம்ம ஹீரோயினும் எங்க போனா, இவன் ரெஸ்ட் ரூம் தானே போயிருப்பான்னு நினைச்சோம், ஆனா இவ்வளோ நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பார்த்தா 3/4 மணி நேரம் ஆயிடுச்சு, இன்னும் நம்ம ஹீரோ வரல. இப்போ இவன் எங்க தான் போனா அப்படின்னு சொல்லி தேடி நம்ம ஹீரோயின் வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அப்ப நம்ம ஹீரோ கரெக்டா சொல்லிட்டு இருப்பாரு, நான் போக மாட்டேன், அவ எப்ப தூங்குறாளோ அப்பதான் நான் போவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் செமையா ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ திரும்ப ரூமுக்கு வந்துடுறாங்க. ஆமா எதுக்காக, அவனுக்காக நான் வெயிட் பண்ணணும், 2 வருஷமா நானும் அவனும் என்ன ஒன்னாவா படுத்து தூங்கிட்டு இருக்கோம், இல்ல அந்த வீட்டுல கூட தனித்தனி ரூம்ல தான் இருக்கும், இப்ப மட்டும் நான் எதுக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்போ இந்த இடத்துல இவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன
ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. இவங்களுக்கு அந்த பிரெக்னன்டான டைம் இருக்கும்ல, ஸோ அந்த டைம்ல வந்து நம்ம ஹீரோ வந்து குழந்தைக்காக ரூம் எல்லாம் வேற லெவலில் ரெடி பண்ணியிருப்பார்ல. ஸோ அப்போ வந்து திடீர்னு அந்த குழந்தை இருக்கிற ரூம் எல்லாத்தையுமே, அந்த குழந்தைக்காக வாங்கி வச்ச பொருள் எல்லாத்தையுமே அங்க இருக்கிற வேலையாட்கள் வந்து வெளியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரே ஷாக்கு. எதுக்காக இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல சார் மேடம் தான் பண்ண சொன்னாங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ நம்ம ஹீரோயின் வந்து கேட்கறாங்க, எதுக்காக நம்ம குழந்தையோட ரூம்ல இருக்கிற எல்லா பொருளையும் காலி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ டக்குன்னு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கால் வந்துருது. நம்ம ஹீரோ பேசுறது கூட கண்டுக்காம இப்போ ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. ஃபோன் பேசி முடிச்சுட்டு, இங்க பாரு இதுக்கு மேல குழந்தை அங்க வராது, அதனாலதான் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இப்போ அப்படியே வெளியே வந்து உக்காந்துடுறாரு. இப்போ அந்த அன்னைக்கு நைட்டு அந்த ரூம்ல இவரோட பொருள் எல்லாம் கொண்டு போய் வச்சுட்டு இவர் படுத்திருக்காரு. மேல பார்த்தா அவரு குழந்தைக்காக ஓட்டின ஒரே ஒரு ஸ்மைலி ஸ்டார் ஸ்டிக்கர் மட்டும் இருக்கு. ஸோ இதை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஆப்போசிட்ல நம்ம ஹீரோயினும் அவங்க வயிற்றுல குழந்தை இருக்கும்போது ஒரு எக்ஸ்ரே எடுத்திருப்பாங்கல்ல, ஸோ அந்த போட்டோவை பார்த்து அவங்களும் குழந்தைக்காக ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு தெரியுது குழந்தை வந்து இவங்களுக்கு பிறக்கல, ஏதோ ஒரு விதத்துல கலைஞ்சிருக்கு. அது நார்மலா கலைஞ்சதா இல்ல இவங்களே கலைச்சிட்டாங்களா அப்படிங்கறது நமக்கு இந்த இடத்துல காமிக்கல. ஆனா ரெண்டு பேருமே குழந்தைக்காக ரொம்பவே ஃபீல் தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நாள்ல இருந்து தான் இவங்க தனித்தனியா படுக்க ஆரம்பிச்சாங்க. அது இப்போ முடியும் தொடர்றது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிளாஷ்பேக்ல காமிச்சிருப்பாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் உட்காந்துருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ வராரு. வந்த உடனே, ஹே நீ என்ன அதுக்குள்ள ரெடி ஆயிட்ட, சீக்கிரமாவே எந்திரிச்சிட்டியா அப்படின்னு சொல்லும்போது, என்னோட மூஞ்ச பார்த்தா உனக்கு நைட்டு தூங்குன மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. கேட்டுட்டு சரி ஓகே சீக்கிரம் ரெடி ஆகும், எங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோவும் போய் ரெடி ஆகிடுறாரு. இப்ப எல்லாருமே அந்த டவுனை விட்டு அவங்களோட ஊருக்கு கிளம்புறதுக்காக இருக்காங்க. மற்ற பேர் வந்து இவங்களுக்கு சென்ட் ஆஃப் பண்றதுக்காக வந்திருப்பாங்க. அப்போ இந்த ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, ஸோ அவர் ஒரு ஃப்ரெண்டு கிட்ட உண்மையை சொல்லியிருப்பேன்னு சொல்லுவார்ல, அந்த ஃப்ரெண்டோட அம்மா வந்துடுறாங்க. அதாவது அந்த ஞாபக மருதி பாட்டி வந்திருப்பாங்க. அவங்க வந்து கரெக்டா நம்ம ஹீரோ கிட்ட வந்து, இங்க பாருப்பா டிவோர்ஸ்லாம் வாங்காத, அதெல்லாம் நமக்கு வேணாம், அனுசரிச்சு வாழு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு எல்லாருக்குமே ஷாக்கு. ஹீரோவோட அப்பாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. நம்ம ஹீரோயினுக்கும் ஷாக்கு. ஸோ இப்போ அடுத்த செகண்டே அந்த பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஹீரோவோட அப்பாவை அவங்களோட ஹஸ்பண்ட் நினைச்சிட்டு, ஏங்க நைட்டு ஃபுல்லா எங்க இருந்தீங்க, எந்த பொம்பளை வீட்டில் இருந்தீங்க சொல்லுங்க, அவளை நான் என்ன பண்றேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோட அப்பா சொல்லிடுறாரு, இங்க பாருப்பா உன்னோட அம்மாவுக்கு இன்னமும் குணம் சரியாகல, ஸோ இன்னமும் அவங்க ஞாபக மருதியில் தான் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே சரி ஓகே இவங்களுக்கு ஏதோ பிரச்சனை அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இப்போ அங்கிருந்து எல்லாருமே கார்ல கிளம்புறாங்க. இப்போ நம்ம ஹீரோவோட அப்பா இருக்கார்ல, ஸோ அந்த அப்பா அண்ணன் அக்கா இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம அக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இவங்க சந்தோஷமாவே இல்ல, வெளியே தான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து நான் பார்த்தேன், இவங்க 2 பேரும் ஐ கான்டாக்டே வச்சுக்காம தான் இருந்தாங்க, இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, இப்ப நம்ம ஹீரோவோட அப்பா சொல்றாரு, எல்லாம் உன்னாலதான், நீ தானே நம்ம ஹீரோ வந்து சின்ன வயசுல இருக்கும்போது நிறைய பொண்ணுங்களை லவ் பண்ணியிருக்கான், அது இதுன்னு என்னென்னமோ சொல்லியிருக்க, அவனுக்கு வந்து லவ் லெட்டர் அது இதுன்னு சொல்லியிருக்க, ஸோ இதனாலதான் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லும் போது, இப்ப அண்ணன் இருக்கான்ல, ஸோ அவனும் என்ன சொல்றான்னா, நைட் ஃபுல்லா அவன் ரூம்ல தங்கவே இல்லை, என் கூட குடிச்சிட்டு அங்கதான் இருந்தான் அப்படிங்கிற ஒரு உண்மை சொல்றாங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல இவங்க 4 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி லவ் பண்ணிட்டு இருந்தாங்க பைத்தியக்காரத்தனமா, ஆனா இப்போ ஏன் இப்படி இருக்காங்க அப்படின்னு இந்த அக்கா சொல்றா. ஸோ இப்போ ஒரு பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. பிளாஷ்பேக்ல இந்த அக்கா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தம்பி வந்து இந்த மாதிரி பூரான கீழே லவ் பண்ணியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே இந்த மாதிரி இவளை கழட்டி விட்டு போக வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம்லாம் கொடுத்து, இங்க மாறுமா நீ ரொம்ப ஏழையா இருக்க, என் தம்பியோட லெவலுக்கு நீ இல்லை, அதனால இந்த பணம் எடுத்துக்கிட்டு அவனை விட்டு போயிரு, அது மட்டும் இல்லாம அவனுக்கு உன்னை மாதிரி பொண்ணுங்களை எல்லாம் பிடிக்காது, அவன் கேரக்டரே வேற, ஸ்கூல்ல எத்தனை பேரை லவ் பண்ணியிருக்கான்னு தெரியுமா, அவனுக்கு எத்தனை லவ் லெட்டர் வந்திருக்கு தெரியுமா, அவன் எத்தனை பேரை ரிஜெக்ட் பண்ணியிருக்கான் தெரியுமா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்துடுறாரு. நம்ம ஹீரோ வந்து, இங்க பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இது என்னோட லவ் மேட்ரு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டேய் உனக்கு தான் இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் பிடிக்காதுலடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயின்ட்ட சொல்றாங்க, இங்க பாருமா நீ ரொம்பவே ஷார்ட் டெம்பர், ஆனா அவனுக்கு இந்த மாதிரி பொண்ணுங்களை பார்த்தாலே பிடிக்காது அப்படின்னு சொல்லும்போது, உண்மையா அப்படின்னு நம்ம ஹீரோட்ட நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. நம்ம ஹீரோ என்ன சொல்றாருன்னா, ஆமா ஆனா அது ஸ்கூல் காலேஜ் டைம்ல தான், இப்போ எனக்கு உன்னை மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி அங்கிருந்து கூட்டிட்டு போறாங்க. இப்போ இந்த அக்கா வச்ச பணத்தையும் நம்ம ஹீரோயின் எடுத்துட்டு தான் போறாங்க. இப்போ இந்த பிளாஷ்பேக்லாம் சொல்லி இப்படி கண்ணா பின்னான்னு லவ் பண்ண இவங்க ஏன் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. இப்போ அந்த இடத்துல ஜோரா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ வந்து கொடை பிடிச்சிட்டு நம்ம ஹீரோயினா அங்கிருந்து சீக்கிரம் மழையில நனையாம வீட்டுக்குள்ள போ அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போகும்போது, நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க பாரு நைட் எல்லாம் நான் உனக்காக தான் வெயிட் பண்ணி நான் தூங்காம இருந்தேன் அப்படின்னு நீ நினைச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா அது எனக்கு தெரியும், எப்ப நீ எனக்காக எல்லாம் வெயிட் பண்ணிருக்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாரு. இதை கேட்டு நம்ம ஹீரோயின் செம்மையா டென்ஷனா வராங்க. இப்போ வந்து அது மட்டும் இல்லாம எனக்கு அந்த இடத்துல நாய் குறைச்சிக்கிட்டே இருந்தது, ரொம்ப சத்தமா இருந்தது, என்னோட ஸ்லீப்பிங் பில்ஸ் கூட என்கிட்ட இல்ல, அதனாலதான் என்னால தூங்க முடியல, நீ ஒன்னும் தப்பா நினைச்சுக்காத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நம்ம ஹீரோவும் சீக்கிரம் போ உனக்கு உடம்பு சரியில்லாம போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ நம்ம ஹீரோவோட கோட்ல பாத்தீங்கன்னா மழை தண்ணி விழுவறத பாக்குறாங்க. பார்த்து இவங்களுக்கு கஷ்டமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு இப்போ வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் கொடையோட வருவான். இப்போ அவன் கொடைக்கு நம்ம ஹீரோயின் போயிடுறாங்க. போயிட்டு அவனை பார்த்து ஷாக் ஆகி கேட்கும்போது, நீ சீக்கிரம் உள்ள வா நான் என்னன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சி கூட்டிட்டு போறோம். ஸோ இதை வந்து நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்பவே கடுப்பாகிறாரு. இப்போ வீட்டுக்குள்ள போன உடனே நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ரூமுக்குள்ள போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ கேட்பாரு, ஆமா நீங்க இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி
கேட்கும்போது நான் ஹோட்டல்ல தங்குறது ஹீரோயினோட அம்மாவுக்கு பிடிக்கல, ஸோ அதனால இந்த கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கோன்னு அவங்க தான் பர்மிஷன் கொடுத்தாங்க அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்டும் சொல்றான். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆமா எனக்கு பிரச்சனைன்னு சொன்னா இங்க இருந்து போயிருவீங்களா அப்படின்னு கேட்பாரு. இல்ல அது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லும்போது அப்ப இந்த கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு ரூம்குள்ள போயிடுறாரு. இப்போ நம்ம ஹீரோயினும் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறாங்க. இப்போ அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன கேட்கறான்னா, உனக்கும் ஹீரோக்கும் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்கும்போது எதுக்காக கேட்கற அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. இப்போ ஒரு ஃபிளாஷ்பேக் சொல்லுவாங்க. ஃபிளாஷ்பேக்ல இந்த ஹீரோயின் அம்மாவோட அசிஸ்டன்ட் லேடி இருக்கால, அந்த லேடி வந்து இந்த பாய் ஃப்ரெண்ட் கிட்ட எல்லாமே சொல்லியிருப்பா. கடந்த 2 வருஷமா இவங்க தனித்தனி பெட்ரூம்ல தான் இருக்காங்க, இவங்க ஒன்னாவே இல்ல. ஆனா புருஷனும் பொண்டாட்டிக்கும் எக்கச்சக்க சண்டை வரும். ஆனா என்னதான் சண்டை வந்தாலும் பிசினஸ்ல ஹீரோ என்ன சொல்றானோ அதை கண்ணை மூடிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பாங்க. ஏன்னா அவனுக்கு பிசினஸ் பத்தி எல்லாமே தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த சேர்மன் தாத்தா இருக்கார்ல, அவரு வந்து நம்ம ஹீரோ என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு சொல்லும்போது அப்போ இந்த குடும்பத்துக்கு ஒட்டுமொத்த மூளையே அந்த ஹீரோ தான். அப்போ நம்ம பிளானுக்கு அவன் தான் இடைஞ்சலா இருப்பான் அப்படிங்கிற மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்டும் சொல்லிட்டு இருப்பான். இப்போ பிரசன்ட்ல காமிக்கிறாங்க. இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றானா, இல்ல தனித்தனி ரூம்ல இருக்கீங்கல்ல அதனாலதான் நான் கேட்கறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்ட் கேட்கும்போது சேச்சே அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நாங்க எங்களுக்குள்ள சந்தோஷமா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம ஹீரோயின் அப்படியே சமாளிச்சிடறாங்க. அது மட்டும் இல்லாம இப்போ இந்த பாய் ஃப்ரெண்ட் திரும்ப என்ன சொல்றான் அப்படின்னா, இப்போ வந்து தன்னோட ஒய்ஃப் கூட யார் இருந்தாலுமே ஹஸ்பண்டுக்கு கண்டிப்பா கோவம் வரும். நான் வந்து இந்த ரூம்ல இருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன். சேச்சே அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, தாராளமா இருந்துக்கோங்க அப்படின்னு ஹீரோ சொன்னாரு. ஸோ இதுல இருந்தே தெரியுது அவருக்கு உன் மேல அக்கறை இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு இருப்பான். இதெல்லாம் நம்ம ஹீரோயின் அப்படியே கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ ரூமுக்குள்ள நம்ம ஹீரோ செம்ம காண்டுல இருக்காரு. இவன் எதுக்காக இங்க வந்தான், இவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, இவன் எதுக்கு நம்ம பொண்டாட்டி கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி டென்ஷனா வெளியே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. அதாவது அந்த பாய் ஃப்ரெண்டை ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஹீரோ மீட் பண்ணும்போது அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்லியிருப்பானா, நானும் ஹீரோயினும் ஃபாஸ்ட் ரிலேஷன்ஷிப்ல ரொம்பவே சூப்பரா இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். என்னது அவ்வளோ நல்ல ரிலேஷன்ஷிப்ல இருந்திருக்காங்களா, இவனை பார்த்தா அப்படிலாம் ஒன்றும் தெரியலையே, இதை பத்தி நம்ம ஒய்ஃப்ட கேட்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ இதோட இந்த பார்ட்டை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த டிராமா எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நான் பேசுறது கரெக்டா இருக்கா இல்ல வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுமா அப்படின்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் என்னால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பாய்.